அது எனக்கு வேற வழி தெரியல சந்திரா. நீ தாலியை கலட்டி என் கையில கொடுத்துட்டு காசையும் வெட்டி போட்டுட்டு உறவை முறிச்சுக்கிட்டது என்னால தாங்கிக்க முடியல. அதான் விஷத்தை குடிச்சிட்டேன். ஏங்க, இதெல்லாம் நடிப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் மனசார உங்களுக்கு தாலியை கழட்டி கொடுப்பேனா, இல்ல காசைதான் வெட்டி போட்டு உறவை முறிச்சுப்பேனா? என் அக்கா அந்த டிரைவர் பையன் எல்லாரையும் பழி வாங்குறதுக்கு நான் அந்த வீட்டுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் ஏங்க இப்படி பண்ணீங்க? இல்ல, நீ சொல்லிட்டு தான் போன. இருந்தாலும் தாலியை கலட்டி கொடுத்துட்டு போனத என்னால தாங்கிக்க முடியல. அது ரொம்ப மன உளைச்சலாவே இருந்துச்சா, ஒரு வேகத்துல இப்படி பண்ணிட்டேன். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் அக்கா இல்ல, அந்த படைச்ச கடவுளே வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. நான் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தாங்க செய்வேன். நீங்க ஏன் அக்கா இடத்துக்கு வரணும், அவ இடத்துக்கு நான் நீங்க ஊர் தலைவரா வரணும்னு சொல்றேன். எல்லா மாலை மரியாதையெல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கணும். என் அக்கா காரிய வீட்டை விட்டு அனுப்பி அந்த வீட்டை எப்படியாவது கைப்பத்தி உங்களை ராஜா மாதிரி அந்த வீட்டுல உட்கார வைக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம சில தியாகங்களை பண்ணிதாங்க ஆகணும். மருமகளே, நல்லா அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. அப்பதான் இந்த மாதிரி தப்பான எந்த முடிவுக்கும் போக மாட்டான். இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என் கழுத்துல இருந்து நீங்க கட்டின தாலிய கழட்ட வச்ச என் அக்காவை சும்மா விட மாட்டேன். அதுக்கு காரணமா இருந்த அந்த டிரைவர் பையன் ரேவதி, இவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. சரி சந்திரா, நான் இனிமே தைரியமா இருப்பேன். மருமகளே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவா சந்தோஷமா இருக்கான். சரிங்க, நான் அப்போ கிளம்புறேன். நல்ல நேரம் இதுல குறிச்சிருக்கேன், வாங்கிக்கங்க. அவனே, அந்த டிரைவர் பையனும் அள்ளக்கையும் இருக்காங்க. ஏதோ ஜோசியர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சித்தப்பா, அந்த ஹோட்டல்ல ஏதோ பழுது பார்க்கிற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஆமா, இவனுங்களுக்கு இங்க என்ன வேலை? அதான் அவனை எனக்கும் ஒன்னும் புரியல. இவனுங்க இங்க என்ன அவனே பண்றானுங்க? இந்தாங்க ஜோசியரா. அப்ப நான் வரட்டுங்களா? நல்லது, வாங்க. நான் வரேன். சித்தப்பா, அந்த ஜோசியர் வரான், அவனை மடக்கி என்னன்னு கேளுங்க. சரிப்பா. சித்தப்பா, ஜோசியர் ஐயா, இங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, நீங்க அந்த ஹோட்டல்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. ஜோசியரே, ஹோட்டல்ல ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு, என்ன விஷயம்? அந்த ஹோட்டலை நாளைக்கு திறக்க போறாங்க. அதுக்காக தான் நான் நாள் குறிச்சு கொடுத்துட்டு வரேன். ஹோட்டல்ல யார் திறக்கறாங்க? மயில் வாகனங்கிறவரு திறக்கிறாரு. மயிலா? அதுக்காக தான் அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வரட்டுங்களா? வாங்க. வரேன். வாங்க. என்ன மவனே, அந்த வெட்டி பைய ஹோட்டல் திறக்கிறானா? என்னால நம்பவே முடியலையே. ஏன் மவனே, அவன் எதுக்கு எடுபடாதவன்? அவன் எப்படி ஹோட்டல் திறக்கிறான்? சித்தப்பா, அந்த வெட்டி பைய கையில எப்படி இவ்வளவு பணம் வந்திருக்கும்? எல்லாம் அந்த டிரைவர் பைய ஏற்பாடு பண்ணிருப்பான். இல்ல இவனாவது ஹோட்டல் திறக்கிறதாவது. இந்த உதவாக்கார பையில அந்த டிரைவர் ஹோட்டலுக்கு ஓனர் ஆகிறானா? நேரம் அவனே, நேரம். சரிங்க சித்தப்பா, வாங்க நம்ம போலாம். என்ன ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? எந்த ஐடியாவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருடி, யோசிச்சுட்டு தானே இருக்கோம். ஐடியா வந்து சொல்ல மாட்டோமா? வேலண்டைன்ஸ் டேக்கு அவர் என்ன கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் பண்ணி கிஃப்ட் கொடுத்து அசத்திட்டாரு. இப்ப எங்களோட முதல் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அதுக்கு நான் கிஃப்ட் கொடுத்து அசத்தணும்னு நினைக்கிறேன். அது அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத கிஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணா எப்படி? எப்படி? உன் ஆளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு அப்படியே சென்னைக்கு போய் அவர் வீடு ஆபீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல. ஐயோ அக்கா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சென்னைக்கு கூட்டிட்டு போய் வீடு ஆபீஸ் இது எல்லாத்தையும் காட்டுறது, இதெல்லாம் அவரு செய்ய வேண்டிய சர்ப்ரைஸ். என்ன போய் செய்ய சொல்ற?
ஏன்க்கா இப்படி குழப்பிட்டு இருக்க? வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஆமால, இது அவர் செய்ய வேண்டிய சர்ப்ரைஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ம். அக்கா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? சரி சொல்லு. நீ சொல்ற ஐடியாவாச்சும் நல்லா இருக்கான்னு பாப்போம். பேசாம மாமாக்கு ஒரு கார் வாங்கி கிஃப்ட் பண்ணா என்ன? அவர் எப்பவுமே கார்ல தானே போறாரு வராரு. ஏய், கார் வாங்குறது ஒரு புது ஐடியாவாடி. அக்கா அவருக்கு கார்னா பிடிக்கும்ல, அதான் சொன்னேன். ஏய், அவர்கிட்ட இல்லாத காரா? வெளிநாட்டு கார் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்காது. இன்னும் பெட்டரா ஏதாச்சும் சொல்லு. ம், ஏய், எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியால நாங்க சொல்லிட்டோம். இனிமே எங்களால எல்லாம் முடியாது. நீயே யோசிச்சு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு முடிவுக்கு வா. அக்கா, இப்படி பண்ண என்ன? சொல், என்ன பண்ணலாம்? அவருக்கு காஸ்ட்லி பைக் ஏதாவது வாங்கி கொடுத்தா என்ன? பைக்கா? என்ன சொல்ற? ஆமா, இது மட்டும் புது ஐடியாவா? கார் வேண்டாம்னு சொன்ன, இப்ப பைக் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்ற? ஏய், அவர் பைக் ஓட்டி நீ பாத்திருக்கியா? ம்ஹும், இல்ல. அக்கா, நீ பாத்திருக்கியா? இல்ல. ஹா, நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்ப அவரு பைக் ஓட்டினா புதுசா தானே இருக்கும். ஏதாவது பைக் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. நீ சொல்றது நல்ல ஐடியா தாண்டி. பைக்கை வாங்கி கொடுத்துடலாம். அவரு பைக் ஓட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே அம்சமா இருக்கும்ல.